ஹலோ கிட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல தமிழ் புக்ல பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட் நான் ஏற்கனவே வீடியோவா போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிங்க. இப்போ நம்ம யூனிட் 2 பார்க்க போறோம். அதாவது அழகு 2. விமானத்தில் பறக்கலாம். எதுல பறக்கலாம்? விமானத்தில் பறக்கலாம். விமானத்துல பறக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. நம்மள எத்தனை பேர் பறந்திருக்கோம்? இப்போ சென்னை விமான நிலையம். இது என்ன விமான நிலையம்? சென்னை விமான நிலையம். இது எங்க இருக்குது? மீனம்பாக்கத்துல இருக்குது. இங்க நிறைய பொருட்கள், ஆட்கள் எல்லாமே இங்க இருக்குது இல்லையா? இதுல சில பொருட்களை இங்க பேரோட கொடுத்திருக்காங்க. விமானம், விமானி, கடிகாரம், நாற்காலி, கணினி, மின் விசிறி, பயணி, நீர், தீ, மீனம், பாக்கம். இதெல்லாம் இந்த பிக்சர்ஸ்ல இருக்குது. மேல கொடுத்திருக்கிற இந்த படத்துல, இங்க கொடுத்திருக்கிற படத்துல இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. விமானம்னா என்னது? ஏரோப்ளைன். விமானினா ஏரோப்ளைன் ஓட்டுவாங்கல்ல, பைலட், அவரு. இதுல கொடுத்திருக்காங்களா பாப்போம். இதோ இவர் தான் விமானத்தை ஓட்டுறவர், அதாவது விமானி. இது விமானம் இங்க நிக்குது இல்லையா? இது பாருங்க, பெருசா இருக்கு இல்லையா? இது விமானம். அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க? கடிகாரம். கடிகாரம், அப்புறம் நாற்காலி. நாற்காலின்றது நம்ம உட்கார்ற சேர், 4 கால் உள்ள சேர் இல்லையா? கடிகாரம், கடிகாரம் அப்படின்னா எங்க இருக்குது? சுவர்ல இருக்குது இல்லையா? இதுதான் கடிகாரம், சுவர் கடிகாரம். ஓகே. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? கணினி, மின் விசிறி, பயணி. கணினின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், எல்லார் வீட்லயும் இது இருக்குது இப்பெல்லாம். கணினினா என்னது? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? அதான் கணினி. அடுத்தது என்ன படிச்சோம்? மின் விசிறி. மின் விசிறினா ஃபேன். அடுத்தது என்ன பார்த்தோம்? பயணி. பயணினா இந்த விமானத்துல பயணம் செய்யக்கூடியவர்களை தான் பயணி சொல்றோம். இங்க வெயிட் பண்றாங்க இல்லையா? இங்க வெயிட் பண்றவங்க, சில பேர் சூட்கேஸ் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க, சில பேர் போய் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பயணி. விமானத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள் தான் பயணின்னு சொல்லுவாங்க. நீர், தீ, மீனம், பாக்கம். நீர்னா என்னது? நம்ம குடிக்கிறோம் இல்லையா? தண்ணி. தீ. தீ இது தீ அணைப்பான். எங்கேயாவது ஒரு எமர்ஜென்சியா அதாவது தீ பத்திக்குச்சு, எங்கேயாவது ஆக்சிடென்டா அப்படின்னும் போது இந்த தீ அணைப்பானை எடுத்து நம்ம இங்க கொடுத்துருக்க இல்லையா, ஹேண்டில் மாதிரி, இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இதுல இருந்து ஒயிட் கலர்ல கிரீம் மாதிரி வரும். அது என்ன ஆகும்னா அந்த தீயை அணைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது தீ அணைப்பான், நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது. ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கடைசியா? மீனம் பாக்கம். இது இந்த ஏர்போர்ட் எங்க இருக்குது? இந்த விமான நிலையம் மீனம் பக்கத்துல இருக்குது. ஓகே. அடுத்தது அடுத்த பேஜ் போலாம். இது எல்லாமே நீங்க சொல்லி சொல்லி பழகணும். ஓகே. விமானம், விமானி, கடிகாரம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். சி, டி, நீ. இதெல்லாம் எந்த வரிசையில முடியுது? ஈ. இது ஈ வரிசை. இது எந்த வரிசை? ஈ வரிசை. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆ வரிசை பார்த்தோம், ஆ வரிசையும் பார்த்தோம். அதாவது கா, இது ஆ வரிசை. அடுத்தது கா இருக்கு இல்லையா? இது ஆ வரிசை. இப்போ நம்ம பார்க்க போறது ஈ வரிசை. இதுல கா எப்படி வரும்? இப்படி வரும். ஓகே. நம்ம பார்க்கலாமா? கி. இந்த எழுத்தோட பேர் என்னது? கி. இந்த படங்களோட பேரை நம்ம சொல்றது மூலமா இந்த எழுத்துக்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிணறு, கிளை. இது என்னது? கிணறு, கிளை.
அடுத்தது சி. சிங்கம், சிலந்தி. இது என்னது? சிங்கம், சிலந்தி. இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஆரம்பிக்கிற எழுத்து என்னது? சி. அடுத்தது டி. டீல வந்து பொதுவா வார்த்தைகள் வந்து ஆரம்பிக்காது, வார்த்தைகள் முடியும். ஓகே, இது கரடி, மூடி, கரடி, மூடி. இதுல முடிகிற எழுத்து என்ன வருது? டி வருது. அடுத்தது இந்த எழுத்து நீ, நீ. இது என்னது? மணி, ஆனி, மணி, ஆனி. இதுவும் முடிகிற எழுத்துல தான் வருது இல்லையா? நீ, ஆனி. இது மணி. இது வந்து முடிகிற எழுத்துல வருது. அடுத்தது தி. இந்த எழுத்து தி. திரை, திராட்சை. இது என்னது? திரை. இது திராட்சை. தீல ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் இது. ஈ. ஈ வந்து பொதுவா வார்த்தை ஆரம்பிக்காது, இடையில வர எழுத்து. இது வார்த்தையோட இடையில வர எழுத்து. இது என்னது? மயில், மா இ இல், மயில். இடையில தானே வருது. இது என்னது? குயில், கு இ இல், குயில். பொதுவா இந்த எழுத்து வந்து நடுவுல தான் வரும். இ, மயில், குயில். அடுத்தது ரி. இந்த எழுத்து ரி. இது என்னது? பூரி. இது என்னது? பூரி. இது நரி. இதுவும் முடிகிற எழுத்துல தான் வருது இல்லையா? ஒரு வார்த்தை முடிகிற எழுத்துல தான் இது வருது. இது என்னது? பூரி. இது நரி. அடுத்து இது வந்து லி, லி. எலி, பல்லி. இது என்னது? எலி. இது பல்லி. இது வந்து முடிகிற எழுத்துல தான் வருது இல்லையா? பல்லி. அது மாதிரி எலி. இது வி. இந்த எழுத்து வி. இது என்னது? விளக்கு. இது விறகு, விளக்கு, விறகு. இது லி, லி. இது வந்து கிளி. இதுவும் முடிகிற எழுத்து தான், அதாவது ஒரு வார்த்தையோட முடிகிற எழுத்து. இவர் யாரு? கோமாளி, கோ மா லி. இது எங்க முடியுது? கடைசியா தான் வருது இல்லையா? இந்த எழுத்து எங்க வருது? வார்த்தையோட கடைசியா தான் வருது. கிளி, கோமாளி. இது ரி, ரி. இது வந்து பெரிய ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது விசிறி, பன்றி. இதுவும் முடிகிற எழுத்துல தான் வருது. அதாவது ஒரு வார்த்தை எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் வருது. விசிறி, பன்றி. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். படமும் சொல்லும். இந்த படங்களுக்கு கீழே பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து ஒரு ஒரு எழுத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதாவது வேற எழுத்துல காமிச்சிருக்காங்க. அந்த எழுத்துக்களை நம்ம கவனமா பார்க்கணும். சரியா? இது எல்லாமே இ வரிசையில வர எழுத்துக்கள். ஓகே. கிண்ணம், கிண்ணம். சிங்கம், சிங்கம். கரடி, கரடி. அணில், அணில். கத்தி, கத்தி. நிலா, நிலா. சிப்பி, சிப்பி. அம்மி, அம்மி. மயில், மயில்.
நரி நரி, எலி எலி, வில் வில், அகழி அகழி, கிளி கிளி, பன்றி பன்றி, கணினி கணினி. நம்ம இத அழகா சொல்லியாச்சு இல்லையா? அடுத்து எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இது ஒரு விளையாட்டு மாதிரி. இப்ப ஈ வரிசையில வர எழுத்துக்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சீட்ல எடுத்து நீங்க எழுதி போட்டு அதுல ஏதாவது ஒரு சீட்டை எழுத்தும் போது எந்த எழுத்து வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைய சொல்லணுமா. ஓகே, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். எழுத்துக்களை இங்க கொடுத்துருக்காங்களாம், நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஓகே, டி, மீ, வி, சி, பி, இது 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம இந்த எழுத்துக்கள் எங்கெங்க இந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, எழுத்துக்கள்லாம் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடுது, நம்ம அதை கண்டுபிடிச்சு ஜெயிக்கணும். ஓகே, இப்போ டி எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தோ இங்க இருக்கு. அடுத்து மீ, இங்க அழகா மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்தது வி, பி இந்த சேவலோட இறகுல இருக்குது, பி. அடுத்தது சி, சி எங்க இருக்கு? புற்களோட புற்களா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது பி, பி இதோ இங்க கதவுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஜெயிச்சிட்டோம். அடுத்தது போலாமா? படிப்போம், இணைப்போம். அதாவது இங்க படங்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த படங்களுக்கான வார்த்தைகளையும் இங்க கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம படிக்கணும், படிச்சு அந்த வார்த்தைகளை அந்த படங்களோட இணைக்கணும். ஓகே, இப்ப இது என்னது? கணினி. கணினி, கணினி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து இது என்னது? கண்ணாடி. கண்ணாடி, இது இங்க இருக்கு. இது என்னது? கிளி. கிளி, இது விசிறி. விசிறி. நம்ம என்னச்சாச்சு. அடுத்து போவோம், எழுதி பழகுவேன். இப்ப இது உங்க பென்சில் வச்சு அழகா இது மேல நீங்களே எழுதி பழகணும். ஓகே, இப்ப நான் ஒன்னே ஒன்னு எழுதி காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் ட்ரேஸ் பண்ணி அழகா எழுதணும். ஓகே, கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நீ. அழகா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. படிப்போம், எழுதுவோம். இத கொடுத்துருக்குறாங்க, அதை படிச்சுக்கிட்டு அழகா எழுதணுமா. நீங்க 2 times 3 times அந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஓகே, இடி, படி, நடி, மணி, ஆனி, ஏனி, அல்லி, பல்லி, வள்ளி, பல்லி, பின்னல், மின்னல், விரல், மயில், அணில், விமானி, கண்ணாடி, கிண்ணம், மிளகாய், மின்சாரம், மிதிவண்டி. இன்னொரு தடவை சொல்லலாமா? இடி, படி, நடி, மணி, ஆனி, ஏனி, அல்லி, பல்லி, வள்ளி, பள்ளி, பின்னல், மின்னல், விரல், மயில், அணில், விமானி, கண்ணாடி, கிண்ணம், மிளகாய், மின்சாரம்,
மிதிவண்டி. படிச்சாச்சு, நீங்க எழுதுங்க. ஓகே, படிப்பேன், வரைவேன். இப்ப இங்க வந்து கிண்ணம், மணி, உண்டியல், விசிறி, இது நாலும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இதுல வந்து கிண்ணம் வந்து அழகா நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் சும்மா வரைஞ்சு காட்டுறேன். நீங்க வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அழகா வரைங்க. ஓகே, அடுத்து உண்டியல் வரையணுமா? அழகா இருக்குல்ல இந்த உண்டியல். இதுல ₹1 காயின் போடுற மாதிரி. அடுத்து விசிறி. இப்ப இது வந்து இந்த மாதிரி நீங்க அழகில்லாம வரையாதீங்க, நீங்க ரொம்ப அழகா வரைங்க. ஓகே, அடுத்தது கதை சொல்வேன், நிரப்புவேன். நம்ம இத கதை சொல்லிக்கிட்டே நிரப்பணுமா? என்ன கதை சொல்லுவோம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல கிளியும் மயிலும் இருக்குது. இந்த கிளியும் மயிலும் விளையாடிட்டு இருக்கு. அது சிங்கம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இது வந்து என்ன விளையாடிக்கிட்டு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? பல்லாங்குழி. பல்லாங்குழி உட்காந்து விளையாடுற ஒரு அழகான விளையாட்டு. அது வந்து மூளைய நல்லா யோசிக்க வைக்கும், எப்படி சேமிச்சு வைக்கிறதுன்னு சொல்லி தரும். சரியா? அது விளையாடணும். இப்ப கிளிக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணும். என்ன ஃபில் பண்ணும்னா, இங்க வந்து கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம அழகா ஃபில் பண்ணும். லீ பண்ணும். லீ, கிளி. அடுத்தது மயில். அடுத்து இங்க வந்து பார்த்தோம்னா நரியும் கரடியும் என்ன விளையாடுறாங்க? கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நரியும் கரடியும் கால்பந்து விளையாடுறாங்க. நரிக்கு சின்னரி போடணும், அடுத்து கரடிக்கு டி போடணும். இவங்க விளையாடுறதையும் இந்த சிங்கராஜா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? என்னவோ யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்தது என்ன பண்றான்னு பார்ப்போம். அடுத்தது இங்க எலியும் முயலும் என்ன விளையாடுறாங்க? கோழி குண்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அழகா இருக்குது ப்ளூ கலர் கோழிகோ. இப்போ எலி வந்து குண்டுலி போடணும். அதாவது ஓகே, எலி. இது வந்து என்னது? முயல். முயல் வந்து ஃபில் பண்றதுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ எலி மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதையும் சிங்கராஜா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அடுத்தது இங்க என்ன பண்றாரு? சிங்கராஜா ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுக்கறாரு. ஸோ சிங்கம், நல்ல சிங்கம் தான், நம்ம சந்தேகப்பட்டோம் இல்ல. சிங்கம் என்னென்ன ஃபில் பண்ணோம்? கிளி, மயில், கரடி, நரி, எலி, சிங்கம். நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது சொல் உருவாக்குவேன். இங்க வந்து இந்த பொருளோட எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இது என்னது? மிதிவண்டி. மிதிவண்டின்றதை இங்க மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம அதை வந்து கரெக்டா வார்த்தையை எழுதணும். மீ தி வா இன் டி, வண்டி, மிதி வண்டி. இது விமானி. இவர் யாரு? விமானி. விமானி என்ன பண்ணுவாங்க? ஃபிளைட்டை ஓட்டுறவங்க பேர் தான் விமானி. இங்கிலீஷ்ல பைலட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது என்னது? கணினி. கணினி. கா நீ நீ. அடுத்தது இது என்னது? சிப்பி. சி இப்பி, சிப்பி. இது என்னதுமா? கண்ணாடி. கா. இது நம்ம எதுக்கு பயன்படுத்தும்? நம்மளோட அழகான முகத்தை பார்க்கறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? கண் நாடி. அவ்வளவுதான், நம்ம எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா அழகா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கம்மா. என்ன பாட்டுன்னு பாப்போமா? கிளியக்கா கிளியக்கா எங்க போறீங்க?
கிளையிலே பழமிருக்கு கொத்த போறீங்க, சிட்டுக்குருவி எங்க போறீங்க, சின்ன சின்ன நெல்மணிய தேடி போறீங்க, ஆத்து மீனே எங்க போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க, மயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. என்ன பண்ணலாமா? கிளியக்கா எங்க போறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறீங்க, சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணிய தேடி போறீங்க, ஆத்து மீனே எங்க போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க, மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. அழகான ஒரு பாடல் பாடியாச்சு இல்லையா? இதுல அழகா மீன்கள்லாம் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. மரத்துல ஒரு மயில் இருக்குது, குயில் இருக்குது, கிளி இருக்குது, பழங்களும் இருக்குது. சிட்டுக்குருவி இங்க இருக்கு, கிளி இங்க இருக்கு, குயில் இங்க இருக்கு, மயில் இங்க இருக்குது, ஆத்து மீன்கள் கீழே இருக்குது. அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா, பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இது ஈ வரிசை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன வரிசை? ஈ வரிசை. இது ஈ வரிசை. ஈல எப்படி பார்த்தோம்? நம்ம கீழே இப்படி பார்த்தோம். இதுல மேல சுழிச்சுடுவோம், அவ்வளவுதான். கீ. பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். படிப்போமா? கீ, கீரி, கீற்று. இது சீ, சீப்பு, சீத்தா பழம். அடுத்தது தீ, தீக்குச்சி, தீப்பெட்டி. அடுத்தது நீ, நீச்சல், நீதிபதி, நீதிபதி. படமும் சொல்லும். கீரி, கீரி, சீரகம், சீரகம். தீ, தீ, நீச்சல், நீச்சல். பீரங்கி, பீரங்கி. மீன், மீன். நம்ம அழகா சொல்லி முடிச்சாச்சு. எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். அதே மாதிரி ஈ வரிசையில உள்ள எழுத்துக்கள் எல்லாம் எழுதி போட்டு அதுல ஒரு சீட்டை எடுத்து அதுல என்ன எழுத்து வருதோ அதுக்கேத்த மாதிரி பேரை சொல்லணுமா. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாட போகுது. கண்டுபிடிச்சு ரவுண்ட் பண்ணுவோம். ஓகே. ரீ, ஈ, மீ, லீ, தீ. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரீ. எங்க இருக்கு? இந்த சர்க்கஸ்க்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? அடுத்தது ஈ எங்க இருக்கு? தெரியலையே. கண்டுபிடிச்சாச்சு. இந்த சிங்கராஜாவோட கால்ல இருக்கு. ஈ. மீ எங்க இருக்கு? மீ ஒட்டகச்சிவிங்கோட காலுக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்து லீ. அது இந்த ஸ்கிரீன்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? அடுத்தது தீ. இந்த பலூன்ல பறக்க ரெடியா இருக்கு. தீ. அடுத்தது படிப்போம், இணைப்போம். இதோட பெயர்களை இங்க எழுதி கொடுத்திருக்காங்க. இது அந்த கேத்த மாதிரி அந்த படத்தோட இணைக்கணுமா. இது என்னது? கீரி. என்னது இது? கீரி. இது நீச்சல், நீச்சல். அடுத்தது இது சீரகம், சீரகம். அடுத்து இது மீன், மீன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது எழுதி பழக சொல்லியிருக்காங்க. இது மேலேயே ட்ரேஸ் பண்ணி எழுதணும். ஓகே. கா,
சாரி கீ நீ சீ நீ டி நீ டி நீ பி மீ ஈ ரீ லீ வி ழீ ழீ ரீ நீ. இந்த மாதிரி அழகா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அது மேல படிப்போம் எழுதுவோம். மீதி வீதி சீரகம் பீரங்கி நீச்சல் மீன் விண்மீன் இளநீர் பன்னீர் தண்ணீர் மீன்பார் பன்னீர் மலர் தண்ணீர் பிடி. இன்னொரு தடவை சொல்லலாமா? மீதி வீதி சீரகம் பீரங்கி நீச்சல் மீன் விண்மீன் இளநீர் பன்னீர் தண்ணீர் மீன்பார் பன்னீர் மலர் தண்ணீர் பிடி. இதுல இந்த எழுத்துக்கள் குறிப்பிட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஈ வரிசையில வருது. அடுத்தது படிப்பேன் வரைவேன். இப்ப சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தைகளோட படங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. அது வந்து அந்த இடத்துல வரைய சொல்லிருக்காங்க. மீன் விண்மீன் சீத்தாப்பழம் இளநீர். மீன் வந்து அழகா நீங்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்து விண்மீன் ஸ்டார் இல்லையா, நான் சும்மா வரைகிறேன். அடுத்து சீத்தாப்பழம் நீங்க அழகா வரைவீங்க. நான் வந்து இந்த மாதிரி கச்சமுச்சான்னு வரைகிறேன். அடுத்து இளநீர். இளநீர் வந்து ஒரு ஸ்ட்ராவோட சேர்த்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் சூப்பரா வரீங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிரப்புவேன். இந்த பையன் என்ன பண்றான்? நீச்சல் அடிக்கிறான் இல்லையா? சோ நீச்சல். இது மீ, இது மீன். அடுத்தது தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன். இதுல வந்து என்ன தப்புன்னு நீங்களே கண்டுபிடிங்களேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது என்னது? தண்ணீர். நீர் 3 சுழி நீர். அடுத்து இது இள நீர். இப்ப இதுல என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள சூப்பர். இந்த தண்ணியில தானே மீன்லாம் மிதக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. இது தப்பு தானே? அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு தக்காளி செடி போல. தக்காளி செடியில இதுல இவ்வளவு பெரிய தேங்காய் காய்க்குமா? செடியே கீழே விழுந்துரும் இல்லையா? சோ இது தப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா சொல் உருவாக்குவேன். இப்ப இதுல வந்து இங்க 2 எழுத்துக்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கிற எழுத்து, 2வது எழுத்து பொதுவான ஒரு எழுத்து. இங்க பாத்தீங்கன்னா இது 2த்தையும் சேர்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது 2த்தையும் சேர்க்கணும். இப்ப இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இதை எழுதிடலாம். மீ தி மிதி. என்னது? மீ தி மிதி. இது பாத்தீங்கன்னா மீ. இது என்னது? ஈ வரிசை மீதி. அதே மாதிரி இது நீ தி நிதி. இது நீதி நீ. இத சேர்த்து எழுதும்போது என்ன வரும்? நிதி. சாரி, இதுக்கு நீதி.
இந்த ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து சேர்த்து எழுதலாம். இது நிலம், இது நீலம். ஃபர்ஸ்ட் எழுத்து மாறுறது உங்களுக்கு தெரியுதா? இது நீதான் வரணும். நீ லா இம். அடுத்தது நீ போடணும். நீ லா இம். நீலம். இது வந்து நா லா லா. இது ரெண்டு சேர்த்து எழுதுனா இது ஒரு நிலம் நீலம். அடுத்தது ஈ ஒலிப்புடைய படங்களுக்கு ஸ்டார் வரையணுமா? ஈ ஒளிப்புடைய படங்களுக்கு சாக்லேட் வரையணுமா? இது என்னது? டால்பின். டால்பின். இது ஈ வருது இல்லையா, அதனால சாக்லேட் வரைஞ்சிருக்கான். இது என்னது? புலி வருது இல்லையா, புலி. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டாரு வரையணும். அடுத்தது கிளி. இதுக்கும் ஸ்டாரு வரையணும். அடுத்தது இது என்னது? சீப்பு. சீ வருது இல்லையா, அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? சாக்லேட்டு வரையணும். அடுத்து இதுக்கு என்ன வரணும்? இது என்னது? இள நீர். அப்போ இதுக்கும் சாக்லேட்டு வரையணும். அடுத்து இது என்னது? வீடு. வீடு. அப்ப இதுக்கு என்ன பண்ணும்? இதுக்கும் சாக்லேட்டு நம்ம வரையணும் இல்லையா? அழகா இந்த மாதிரி போட்டு கிராஸ் போட்டிங்கன்னா சாக்லேட் வந்துடும். அடுத்தது இது என்னது? மிளகாய். மிளகாய். மீ தானே வருது, மிளகாய். அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? ஸ்டாரு போடணும். மிளகாய் மீ. அடுத்து இது என்னது? விசிறி. இதுக்கும் ஸ்டார் தான் போடணும். இதுக்கு வந்து டால்பின் ஃபீன் ஈ வருது இல்லையா, அதனால சாக்லேட் போட்டுருக்காங்க. அடுத்தது இது வந்து புலி. ஈ புலி. லீ வந்து எதுல முடியுது? ஈல தான் முடியுது. கிளி ஈல முடியுது. அடுத்து சீப்பு. சீ வருது இல்லையா, ஈ வருது. ஸோ அதுக்கு சாக்லேட் போட்டுக்கணும். அடுத்து இளநீர். நீ ஈ வருது இல்லையா, அதனால சாக்லேட்டு. அடுத்து ஈ தானே வருது, அதனால சாக்லேட் போடணும். அடுத்தது இதுக்கு வந்து என்ன பண்ணும்? மிளகாய். மீ வருது இல்லையா, மீ எதுல முடியுது? ஈல தான் முடியுது, அதனால ஸ்டார். அடுத்து அதுவும் ஸ்டார் தான், விசிறி. ஓகே. அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன், இணைப்பேன். இது எல்லாமே இந்த புக் எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே கண்ணாடி முன்னாடி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா இந்த எழுத்துக்கள்லாம் என்ன கரெக்டா தெரியும். அதாவது ரிவர்ஸ்ல இங்க தெரியுது இல்லையா நமக்கு, அது வந்து கண்ணாடியில பார்த்தோம்னா கரெக்டா தெரியும். இது மயில். இதுதான் இப்படி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரிதான் ஒன்னொன்னும். இப்ப அந்தந்த படங்களோட நம்ம இணைப்போம். இது வந்து கீரி, இது இளநீர், இது சிப்பி, இது மயில். அடுத்தது பார்த்தோம்னா அட இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க போல. இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு எலியும் ஒரு அணிலும் இருக்குதுங்க. அதுங்க ரெண்டுமே ரொம்ப தண்ணி தாகத்துல இருக்குது போல. ரொம்ப தண்ணி தாகத்துல இருக்கும்போது போற வழியில பார்த்தா அங்க 2 இளநீர் வந்து மரத்துல இருந்து விழுது. அதுக்கு உடனே அணில் என்ன சொல்லுது? இந்த மாதிரி அட இளநீர் அப்படின்னு சொன்னா எலியார் என்ன சொல்றாரு? வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. பக்கத்துல போய் பார்த்த உடனே இது வந்து தண்ணீர் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உடனே எலி என்ன சொல்லுது? அப்படின்னு சொல்லுது. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் இந்த பிடி அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சி இது வந்து எலிக்கு கொடுக்குது. எலிக்கு கொடுத்த உடனே அது வந்து பல்ல வச்சு குடிக்க முடியல. ஏன்னா தண்ணி நம்ம சாய்ச்ச உடனே கொடகொடான்னு ஊத்தும் இல்லையா. உடனே இந்த அணில் என்ன பண்ணுது? யோசிச்சு பக்கத்துல இருக்க
ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்க புல்லை எடுத்து கொடுக்குது. உடனே அந்த எலி அழகா அந்த புல்லை அந்த இளநீருக்குள்ள வச்சு ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சி குடிக்குது. இந்த அப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற புல்லை கொடுக்குது. அதை குடிச்சதுக்கு அப்புறம் இனிப்பான நீர் அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லுது. ஆமாம் ஆமாம் அப்படின்னு அதுவும் குடிக்குது அணில். சூப்பர்ல. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இணைத்து சொல்வோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுல 2 வார்த்தைகள் கொண்ட 2 பொருள் கொடுத்துருக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு படம், இது ஒரு படம். இது என்னது? வானம், இது வில். அது மாதிரி இது நெருப்பு, இது கோழி. இது கூடை, இது பந்து. இது சிவப்பு, குடை, இது மிளகாய். சோ இந்த 2 பொருளையும் சேர்த்தா ஒரே பொருளா வரும், அதாவது ஒரே வார்த்தையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் இதையும் சேர்த்தா என்ன வரும்? வானம் கூட்டல் வில், வான வில். சோ இங்க கொடுத்திருக்காங்க, அதை இணைச்சிருக்காங்க. இப்ப அடுத்தது இது என்னது? நெருப்பு கோழி, நெருப்பு கோழி. சோ இதுக்கு இது வரும். அடுத்தது இது கூடை பந்து, பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க இல்லையா அது. அடுத்தது குடை மிளகாய். இது சூப்பர்ல. 2 பொருள் கொடுத்து அத ஒரே பொருளா மாத்திட்டாங்க. அடுத்தது சொடக்கு போட்டு சொல்வோம். கா கா. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, காணும் போது 2 சொடக்கு போடணும். நம்ம இப்படி வச்சு போடுவோம் இல்லையா? கா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சொடக்கு போடணுமா. அதாவது குறில் எழுத்துக்கள் சொல்லும் போது ஒரு சொடக்கும், நெடில் எழுத்துக்கள் சொல்லும் போது 2 சொடக்கும் போடணுமா. ஆசிரியர் குறிப்பு. குழு 1, அதாவது 2 குழுவா பிரிஞ்சுக்க சொல்றாங்க குழந்தைங்கள. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, கையை நீட்டிக்கோ, கண்ணை மூடிக்கோ, சொடக்கு போட்டுக்கோ, 1 2 அப்படின்னு கேட்கணுமா. அதுக்கு என்ன எழுத்து அப்படின்னு இன்னொரு குழு கண்டுபிடிக்கணுமா. மேற்கண்ட வரிகளை பாடல் போல் குழந்தைகளை பாடச் செய்க. முதல் குழு கா என்று கூறினால் 2ஆம் குழுவினர் ஒரு சொடக்கு போடுவார். அதாவது ஃபர்ஸ்ட் குழு கா அப்படின்னு சொல்லும் போது 2வது குழுவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சொடக்கு போடணுமா. அடுத்தது முதல் குழுவில் இருக்கவங்க கா அப்படின்னு சொல்லும் போது 2 சொடக்கு போடணுமா 2வது குழுவினர். ஓகே, அதே மாதிரி மாத்தி மாத்தி செய்ய சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 2 முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.